அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். நம்ம தினசரி முக்கிய வினாக்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சோசியலில் உள்ள சமூக சீர்திருத்த இயக்கங்கள் லெசன் 5லேருந்து ஒரே பதிவில் 50 கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 50 கேள்வி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7 பதிவுகள் நம்ம வந்து போட்டிருக்கோம், 7 வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த 7 வீடியோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாருங்கள். அதுலேருந்து நிறையா விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சு வைப்போம், கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து கற்றுப்போம். ஸோ இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி. இப்போ ஒரு கொஷின் நம்ம தெரிய வைக்கிறோம் அப்படின்னா அந்த கொஷினுக்கு ஆன்சர் நமக்கு தெரியுதா நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லி பார்க்கணும், இல்லை கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம படித்ததுக்கு வந்து அர்த்தம். ஸோ டெய்லி இம்பார்ட்டன்ட் 25 கொஸ்டினில் நீங்கள் 50 கேள்வி பார்க்க போகிறோம். பார்ட் 8 டெய்லி பூஸ்டர் ஏன் பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா டெய்லியும் நம்ம படிச்சுட்டே இருக்கணும். ஸோ தெரியாத கேள்வி கற்றுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பூஸ்டர் பார்ப்போம். ஸோ நம்ம அரியணை அகாடமி சார்பாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் பேட்ச், எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் பேட்ச், கொரியர் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, ஸோ போலீஸில் ஒர்க் பண்ணிட்டு படிப்பீங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பர் கையில் இருந்ததுன்னா நம்ம எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மொபைலில் வச்சு டெஸ்ட் எழுதுறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்குமே. அது ஃபுல் டெஸ்ட்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட்டும் 50 பக்கம் இருக்கும். 2.5 மணி நேரம் நம்ம வந்து செல்லை பார்த்துட்டே எழுத முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு 699 rupees நம்ம பே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 10 முழு தேர்வுகள் நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிடும், கொரியர் சார்ஜ் உள்பட. ஸோ நம்மள்ட்ட ஒரு கொஷின் இருந்தால் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஆர்வம் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எழுதி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எழுதி பார்த்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ மார்க் வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காப்புல அப்படின்னா ஹாஃப் இயர்லியில் எவ்வளோ மார்க் எடுக்கிறாரு, அதை விட அரையாண்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறாரு. இந்த அரையாண்டில் எடுக்கிற மார்க்கை விட ஒரு 10 மார்க்கு 15 மார்க் தான் ஆகும் கூடும். இப்போ அரையாண்டில் 250 எடுத்து ஒரு திடீர்னு 490 எடுக்கிறதுலாம் வாய்ப்பு கிடையாது. அது போல் தான் இந்த எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட்லாம். நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 5 மார்க் கூடுதலாக இருக்கலாம், இல்லை 10 மார்க் கூடுதலாக இருக்கலாம். அப்போ இந்த டெஸ்ட்லேயே நமக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா நம்மளுடைய தரம் தெரிஞ்சிடும், நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நம்ம 120+ நம்ம எடுத்தே ஆகணும். எக்ஸாம் டேட் தள்ளி போக போக கட் ஆஃப் வந்து கட்டாயம் அதிகமாக தான் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு வருடம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, அதிகமாக வந்தாலும் சரி, லாஸ்ட் இயர் கட் ஆஃபை விட அடுத்த வருடம் கட் ஆஃபு அதிகமாக தான் இருக்குது. இது வரைக்கும் குறைஞ்சதாக சரித்திரமே கிடையாது. ஸோ அதனால் கட்டாயம் 120+ நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபிசிக்கல் நம்ம என்ன பண்ண முடியும், போக முடியும். பயங்கரமான காம்படிஷன், அதே போல் அதிகமான வேக்கன்சி. திரும்ப வேக்கன்சி 2026, 27 வருமா அப்படிங்கிறது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 years நம்ம வந்து எஸ்ஐக்காக நம்ம என்ன பண்ணோம், காத்திருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு என்னென்ன அகாடமி மெட்டீரியல்லாம் டெஸ்ட்டு வைக்கிறாங்களோ, ஃபுல் டெஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்கி பயன்படுத்திங்க. இதெல்லாம் வந்து ஒரு முதலீடு தான். கல்விக்காக நம்ம என்ன பண்ணலாம், முதலீடு பண்ணலாம், பயன்படுத்திங்க. உங்களுக்கு வந்து அஸ் பர் டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ பேட்டர்னில் உங்களுக்கு 140 கொஷின். ஸோ உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே கொடுப்போம். ஸோ பயன்படுத்திங்க, நிறைய தேர்வுகள் எழுதுங்க, அதுதான் நமக்கு வந்து பயன்படும். ஸோ நம்ம எல்லோரும் வைக்கிற டெஸ்ட்லேருந்து எல்லாமே கேள்வி வந்துடுன்னா வராது, எல்லாமே வந்துடுமான்னா வராது. அது ஒரு ப்ராக்டிஸ் தான், பயிற்சி. ஒரு அகாடமி நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த அகாடமி வைக்கிறது ஒரு 50% கொஷின்ஸ் வரும். அவங்க ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணி, ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணி இது பண்ணியிருந்தாங்கன்னா என்ன வரும், கொஷின்ஸ் வரும். முழுக்க ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்ப முழு டெஸ்ட்லாம் எழுதி ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு நம்ம போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கோம். நமக்கு அந்த எக்ஸாம் ஃபியரே இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபியர் பெரிய பிரச்சனையாக இருக்கும், ஓஎம்ஆர் சீட்டில் மார்க் பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட் பெரிய பிரச்சனையாக இருக்கும், எப்படி கொஷின் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அனுபவத்தில் நம்ம என்ன பண்ணோம், அனுபவப்பட்டு ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்க்குறப்ப மார்க் குறைஞ்சனா ஃபீல் பண்ணணும், வருத்தப்படணும். அப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். இதுமாதிரி டெஸ்ட் எழுதுனா தான் இப்போ நம்ம வந்து எஸ்ஐ எக்ஸாம் டேட் என்ன ரிலீஸ் பண்ணலாம், நம்ம படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் இருக்கும். ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறப்ப மார்க் குறையிறப்ப நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் வருத்தம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், படிப்போம். இதுக்கு தான் உந்து சக்திக்காக தான் இந்த டெஸ்ட்லாம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், 10th சோசியலில் லெசன் 5 அப்படின்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு நமக்கு தெரியணும். எப்போதுமே நான் உங்களுக்கு சொல்கிறது அப்படி தான், டீச் பண்ணுற மெத்தடே அப்படின்னா ஒரு லெசன் எந்த புக்கில் இருக்குது. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், இந்த விதவை மர்மண சங்கம், இந்த சில வார்த்தைகள்லாம் எந்த புக்கில் இருக்குன்னா நம்ம இதில் சொல்லணும், 10th ஹிஸ்ட்ரியில் இருக்குது, லெசன் 5ல் இருக்குது. ஃபஸ்ட்டு 1லேருந்து 4 வரைக்கும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, உலக வரலாறு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் உலகம் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் ஃபஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் உலகம் எப்படி இருந்துச்சு, இப்படிலாம் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கட்டாயம் எஸ்ஐ எக்ஸாமில் ஒரு கேள்வி இருக்குது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின் கேட்குற ஒரே எக்ஸாம் எந்த எக்ஸாம் தான், எஸ்ஐ எக்ஸாம் தான். ஒரு கேள்வி வந்துடும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்டன் தேநீர் விருந்து எந்த வருடம் நடைபெற்றது, பர்மா எந்த வருடம்
சுதந்திரம் பெற்றது அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து உலக வரலாறு. அந்த ஒரு கேள்விக்காக இந்த 4 பாடத்தை படிக்கணும்னா கட்டாயம் படிக்கணும். இப்போ அன்னி அம்மையாரெலாம் எங்கே வருவாங்க? அந்த 4 பாடத்தில் வருவாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ அதில் 5வது படம் ரொம்ப முக்கியமான படம். இது வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு, வங்காளத்திலையும் நடந்திருக்கு, தென்னிந்தியாவிலையும் நடந்திருக்கு, கேரளாவிலையும் நடந்திருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு 50 கேள்வி நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படிக்கல அப்படின்னா தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுங்கள்? படிங்க. ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தவர் யார் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வில்லியம் பெண்டிங் பிரபு. ஓகேவா? என்ன கேட்குறாங்க? ஒழித்தவர் யார்? அதை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டவர் யாருன்னா கேட்டால் யார் சொல்கிறா என்ன சொல்லணும்? ஆக்சுவலாக ஆப்ஷனில் வந்து 2 ஆப்ஷன் வைக்க மாட்டாங்க, சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ வில்லியம் பெண்டிங் பிரபு இவர் தான் சட்டம் இயற்றினார். 1829 என்ன பண்ணார்? சட்டம் இயற்றினார். டேட்டு தெரியுமா? டிசம்பர் 4. சரி, ரைட்டு, பார்த்துங்க. ஸோ ராஜாராம் மோகன் ராய், இந்த வார்த்தையில் ஞாபகம் வச்சுங்க. ராஜாராம் மோகன் ராய், தேவேந்திரநாத் தாகூர், எம்ஜி ரானடே. அந்த எம்ஜி ரானடே ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஸோ பூஸ்டர் 7ல் நம்ம ஒருத்தர் சொல்லியிருப்போம், கார்வே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். என்ன கார்வே? மகரிஷி கார்வே. என்ன கார்வே? அது யார்? அவர் கார்வே யார்? 1914 என்ன பண்ணியிருப்பார்? பெண்களுக்கான பள்ளியை திறந்திருப்பார். ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வாட்டி எக்ஸாமில் கேட்டாங்க, ஏபிஜே அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சுமித் இருக்காருல்ல, சுமித்தில் 2 சுமித் இருக்காங்களா? என்ன ஸ்மித்து? நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? விஎஸ் சுமித், அப்புறம் விஹு சுமித்தா, அப்புறம் ஏபி சுமித்து. 2 சுமித்து பஸ் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா? இப்போ இருக்காரா? இல்லை, யார்? என்ன இனிஷியலு? சுமித்து தானா? இனிஷியல் வேறு தெரிஞ்சு வச்சுங்க, ஆப்ஷனில் வச்சுருவாங்க. சரி, ரைட்டு, பாருங்கள். ராஜாராம் மோகன் ராய் எப்போ பிறந்தார்? இப்போ நான் கேள்வி கேட்குறவங்கள, எப்போ பிறந்தாரா? படிக்கிறப்பே பிறந்தது இறந்து சேர்த்து படிச்சிடணும். நீங்கள் வேணால் புக்கில் பாருங்கள், புக்கிலே ப்ராக்கெட் பண்ணி என்ன பண்ணிப்பாங்க? பிறந்ததையும் கொடுத்துருப்பாங்க, இறந்ததையும் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு? யாருக்காக கொடுத்துருக்காங்க? புக்கு யாருக்காக கேட்டிருக்காங்க? எழுதியிருக்கிறது யார்? காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்து கஷ்டப்பட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்லாம். அவங்கள பயன்படுத்த கலர் லெட்டர்ஸு, மேலும் மருந்துடுவோம், புக் பேக் இதெல்லாம் வச்சுருக்காங்க. 10th படிக்கிறவனுக்கு இது தேவை கிடையாது. என்ன தேவையில்ல, அவனுக்கு 35 மார்க் எடுத்தால் போதும். சரி, எப்போ பிறந்தாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, எப்போ இறந்தார்? 33. 1833. 33 ஞாபகம் வச்சுக்கலாம். 33 இல்லைனா எப்போ பிறந்தாருன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அவருக்கு எத்தனை வயசுன்னு ஞாபகம் வச்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? இறந்ததை ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜாராம் மோகன் ராய் இயற்கை எய்திய பின்னர் பிரம்ம சமாஜத்தின் தலைவராக இருந்தவர் தேவேந்திரநாத் தாகூர். இந்த தேவேந்திரநாத் தாகூர் யார்? ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பாவா அண்ணனா? அப்பாவா அண்ணனா? மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இவங்க 2 பேர் யாரு? சரி, ரைட்டு. அடுத்த பாருங்க, 4வது கேள்வி. பிரம்ம சமாஜத்தில் இருந்து விலகியவர்கள் உருவாக்கிய புதிய அமைப்பு பெயர் என்ன? பிரம்ம சமாஜத்திலையும் பிளவு ஏற்பட்டிருக்கும், ராஜ்ய சமாஜத்திலையும் என்ன இருக்கும்? பிளவு ஏற்பட்டிருக்கும். சமண சமயத்திலையும் என்ன ஏற்பட்டிருக்கும்? பிளவு ஏற்பட்டிருக்கும். புத்த சமயத்திலையும் என்ன ஏற்பட்டிருக்கும்? பிளவு ஏற்பட்டிருக்கும். இது அப்படியே எழுதி வச்சுங்க. இப்போ ஸ்வேதாம்பரர்கள், திகம்பரர்கள் அப்படிங்கிறது எந்த சமயத்தில்? சமணத்தில். புத்தத்தில் ஹீனயானம், மகாயானம். என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, யாருடைய ஆட்சி காலத்தில் பிரிந்தது? இவங்களுடைய கொள்கை என்ன? திசையே ஆடையை அணிந்தவர் யார்? திகம்பரர்கள். திசையே ஆடை அணிந்தவர்னா அவங்களுக்கு ஆடையே கிடையாது. வெள்ளை ஆடை அணிந்தவர்கள் யார்? ஸ்வேதாம்பரர்கள். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ பாருங்கள், பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி உருவாக்கிய புதிய அமைப்பின் பேர் என்னென்னு பார்த்தோம்னா சாதாரண சமாஜ். சொல்லலான்னு நினச்சிருப்பீங்க, அப்படி தானே சார்? சொல்லலான்னு நினச்சேன் சார். நினைக்கிறது முக்கியம் கிடையாது, என்ன பண்ணா சொல்லணும். எந்த விஷயத்துலையுமே அப்படி தான். ஒரு எங்கே போனாலும் சரி, ஒரு நல்ல விஷயம், கரெக்டான விஷயம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லிடணும். அதான்
இதுதான் ஒத்துக்கிறாவோ. இப்போ தான் ஃபஸ்ட்டு தலைவர் ஆமாம் சார் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், இந்து மறை நூல்களை முற்போக்கானவை என வாதிட்டவர் யார்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இந்து மறை நூல்களே முற்போக்கானவை. ஷார்ட்கட் போட்டு படிங்க, ஏதாச்சும் ஷார்ட்கட்டு. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். சாகர். சரி பாருங்க, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அவர் தான் யாரு? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். கொஞ்சம் முக்கியமான கேள்வி குறித்து வச்சுங்க. அடுத்து பாருங்க, மறுமண சீர்திருத்த சட்டம், விதவை மறுமண சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1856. பிரம்ம சமாஜத்திற்கு இணையாக நிறுவப்பட்ட அமைப்பு? நிறைய பேர் ஊமையாகவே மாறிட்டாங்க. அப்படியே என்னது, நமக்கே வம்பு ஆன்சர் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஊமையாக மாறிட்டாங்க. பிரம்ம சமாஜத்திற்கு இணையாக நிறுவப்பட்ட அமைப்பு? சரி, போல்டா ஆன்சர் பண்ணுவோம், ஆரிய சமாஜம் அப்படின்னு ஆன்சர்னா தப்பு. என்ன ஆன்சரு? பிரார்த்தன சமாஜம். அடுத்து பாருங்க, பிரார்த்தன சமாஜம் நிறுவப்பட்ட இடம்? பம்பாய். பிரார்த்தன சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு? 1867 பிரார்த்தன சமாஜம் நிறுவப்பட்டது. அடுத்து பாருங்க, பிரார்த்தன சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஆத்மராவ் பாண்டுரங். அடுத்து பாருங்க, ஆரிய சமாஜத்தை இயற்றியவர்? ஆரிய சமாஜத்தை இயற்றியன்னு வரக்கூடாது, என்ன வரணும்? நிறுவியவர். ஓகேவா? ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. ஸோ ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம். இப்போ தான் பிசி எக்ஸாம் ஃபஸ்ட்டு நான் படிக்கிறேன் சார், 10th ஹிஸ்ட்ரினாவே எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? இந்த ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணணும், பழக்கப்படுத்தணும். அப்படிங்கக்கூடாது. பிரார்த்தனை பிரார்த்தனை அப்படிங்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை மனப்பாடம் பண்ணிவிட்டு அது ஒரு நிறுவனம் யார் அதை எழுதி வச்சு படிக்கணும். 10 வாட்டி படிக்கணும். எத்தனை வாட்டி படிக்கணும்? 10 வாட்டி படித்த பிறகும் உனக்கு ஞாபகம் வரணும்னா அதுக்கப்புறம் அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் மறதி இருக்குன்னு அர்த்தம். ஒரே ஒரு வாட்டி படிச்சுட்டு மறந்து போயிடுது சார் அப்படின்னு சொன்னால் என்ன கிடையாது. 10 வாட்டி படித்து பாருங்கள், மறக்காது. அடுத்து பாருங்கள், ஆரிய சமாஜம் எப்போது இயற்றப்பட்டது, நிறுவப்பட்டது? 75, 1875. ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்ற இடம் எந்த இடத்துல தலைமையேற்றாங்க? பஞ்சாப். வெரி குட். விதவை மறுமண சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட வருடம்? விதவை மறுமண சட்டம் வேற, சங்கம் வேற. வெரி குட். 61. இதில் வந்து கன்ஃபியூஸே வரக்கூடாது நமக்கு, ரொம்ப முக்கியமான குறித்து வச்சுக்கோங்க. புனே சர்வஜனிக் சபா. இப்போ என்ன அப்படின்னா, இந்த விதவை மறுமண சங்கம், விதவை மறுமண சட்டம், பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரார்த்தன சமாஜம் எல்லாருக்கும் பழகிருக்கும். அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேள்வி என்ன பண்ணுவாங்க? புனே சர்வஜனிக் சபா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது எப்போன்னு பார்த்தோம்னா 1870. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 1856, 1861, 1870, 1875. பிரம்ம சமாஜம் எந்த வருஷம்? பிரம்ம சமாஜம் எந்த வருஷம் நிறுவப்பட்டது? 18, 20. இந்த இது எத்தனை? 1, 2, எத்தனை வருஷம்? 1, 2, 3, 4, 5. இதை ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிடுங்க. சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுங்க. புரிஞ்சுக்க முடியுதா? இல்லைனா இதை வந்து ஒரு வருஷப்படி வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் தான் இது, இதுக்கப்புறம் தான் இது அப்படின்னு என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. தக்கான கல்விக் கழகம். வெரி குட். 1884 தோற்றுவிக்கப்பட்ட தக்கான கல்விக் கழகம். ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றியவர் யார்? ஜோதிபா பூலே. குலாம்கிரி அப்படின்னா அடிமைத்தனம், அதே ஒரு கொஸ்டின். குலாம்கிரி அப்படிங்கிறது என்னது? அடிமைத்தனம். அப்படி புத்தகத்தை எழுதியது யாரு? ஜோதிபா. ஜோதிபா பூலே என்ன ஊர் அவங்க? மகாராஷ்டிரா. ஓகேவா? அடுத்து பாருங்க, ராஜாராம் மோகன் ராயின் தாய்மொழி எது? வங்காளம். பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு? 1828.
ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தவர் யார்? அவர் கட்டின கோயில் என்ன கிடையாது, உருவம் கிடையாது. ஓகேவா? ஸோ ராஜாராம் மோகன் ராய். கேசவ சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு 57. ஓகேவா? அடுத்து பாருங்க, பிரம்ம சமாஜ உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்ட வருடம். பிரம்ம சமாஜம் எப்போ ரெண்டா பிரிஞ்சிச்சு? 6 அப்படியே பிரிஞ்சிச்சு, 2ஆ பிரிஞ்சிட்டு 6 பிரியும்ல, என்ன புரிஞ்சிச்சு? 6 பிரியுமா பார்த்துட்டீங்களா இல்லையா? எங்கே பிரிஞ்சுது? காவிரி எங்கே பிரியுது? அது எங்கே பிரித்தாங்க எனக்கு என்ன சார்? இப்போ வந்து சம்மந்தம் காவிரி பிரியுதா அப்படிங்கிறீங்களே, எங்கே பிரியுது காவிரி? எங்கே பிரியுது? கல்யாணம் இல்லையா? பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதை போன்ற வழிமுறைகள் மூலம் பேரின்ப நிலை அடைந்து அந்நிலையில் ஆன்மீக ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிறப்ப அவரோட ஃபோட்டோ ஞாபகம் வருதா? எப்படி இருப்பாப்புல? தாடி வச்சிருப்பார் சார். ஒரு துண்டு வந்திருக்கோம், அமர்ந்த நிலையில் இருப்பார். ஸோ பாருங்க, புனித தாயான கடவுள் காளியின் தீவிர பக்தர் யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். கொஞ்சம் வேகமாக பார்த்துறோம். ஜீவன் என்பது சிவன், வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் இறைவனே அப்படின்னு சொன்னது யாரு? வள்ளலார் அடிப்போம் அப்படின்னு அடிச்சுட்டு போகக்கூடாது. யார் ஆன்சரு? இதை சொன்னது யாரு? இரக்கம் தேவையில்லை, சேவையே தேவை. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை. ஒருத்தங்க ரோட்டில் அடிபட்டு கிடக்குறாங்க, தூரமாக நின்று பாவங்க அப்படி சொல்கிறது என்ன தேவையில்ல, அதான் அது பேர் தானே அது இரக்கம். அது பேர் தானே இரக்கம். வேற என்ன இரக்கம்? சேவை செய்யணும். என்ன பண்ணணும்? களத்தில் இறங்கி என்ன பண்ணணும்? தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வைக்கணும். அப்படி சொன்னது யாரு? அதுவும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை என்ன பண்ணணும்? நோட் பண்ணி வச்சிடணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இயற்கை எழுதிய ஆண்டு 1884 இயற்கை எழுதியிருக்கார். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்தியாவின் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றிய அமைப்பு புத்த மதம். பிரம்மஞான சபை. ஓகேவா? இந்து செவ்வியல் நூல்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகமூட்டிய அமைப்பு பிரம்மஞான சபை. அடுத்து பாருங்க, நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் எனும் கோட்பாட்டை பரிந்துரைத்தவர் யார்? மனித குலத்திற்கு தொண்டு செய்தல். இந்த வார்த்தை புக்கில் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்ப யாரு? விவேகானந்தர். இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகோல் விடுத்தவர் யார்? விவேகானந்தர். என்ன அறைகோல் விடுத்தாரு? 100 இளைஞர்கள் தாருங்கள் சுதந்திரம் பெற்ற தெரியணா. ஸ்ரீ நாராயணகுரு எந்த ஆண்டு பிறந்தார்? நாராயணகுரு கேரளா. எந்த வருஷம்? 54. உட்ஸ் கல்வி அறிக்கை பார்த்தோம்ல, 1854 அப்போ பிறந்திருக்கார். நாராயணகுரு அறிந்திருந்த மொழிகள் என்னென்ன? மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ், ஆங்கிலம், மலையாளம், உருது எல்லாமே இருக்கு. அப்படிதானே? ஆல் கரெக்ட்னா கூட சொல்லலாம். ஆல் கரெக்ட் இல்லையே. சமஸ்கிருதம், தமிழ், மலையாளம். ஓகேவா? பிரெஞ்சு, இங்கிலீஷு, உருது யாரு? விவேகானந்தரா? வேலுநாச்சியாரா? கரெக்டு. யாரு? வேலுநாச்சியார். ஓகேவா? வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹைதரில்கிட்ட போய் என்ன பண்ணாங்க? உதவி கேட்டாங்க. ஸோ உதவி கேட்குறப்ப குதிரையில் போயிருக்காங்க. வேலுநாச்சியார் போயிட்டு ஆணுடை தரித்து போயிருக்காங்க. ஆணுடை தரித்து போய் உருதுல பேசியிருக்காங்க. அங்கே உருதுல பேசினா ஹைதரில் என்ன பண்ணியிருக்காரு? ஆச்சரியப்பட்டிருக்காரு. அப்போ ஹைதரி சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேலுநாச்சியாரை வந்து நேரடியாக கேட்டிருந்தாங்க, நேரடியாக வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த கிரீடத்தை எடுத்து நான் தான் வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அது புரியுதா உங்களுக்கு? என்ன புரிஞ்சிச்சு?
ஆணுடைய தரித்து குதிரையேற்றம் கற்றுக்கிட்டு ஒரு ஆண் போல என்ன பண்ணிடுறாங்க? தென்னாட்டின் ஜான்சி யார்? பம்பாய் பார்சி சமூகத்தை சேர்ந்த யார் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தினார்? சொல்லுங்க. பெரம்ஜி மல்பாரி. ஸோ இதை போல வித்தியாசமே இருக்கிறத என்ன பண்ணணும்? நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி கேட்க மாட்டாங்க. வித்தியாசமான வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் நம்ம என்ன பண்ணோம்? படிச்சுக்கணும். வீரசலிங்கம் பார்த்தோமா? என்ன ஒரு வீரசலிங்கம்? என்ன இயக்கம் நடத்தினார் அவர்? ராஜமுந்திரி. பார்த்தோமா? எல்லாத்தையும் தலை மட்டும் ஆட்டினா பார்த்தாது. பார்சி சீர்திருத்த இயக்கத்தில் இருந்த சிறந்த தலைவர் யாராரு? பெரோசா மேத்தா, தீன்ஷா வாட்சா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தை அப்படியே தனித்தனி பாட்டாக பிரிச்சிடலாம். இதெல்லாம் கடைசியில் வரும். பார்த்துட்டீங்களா? பார்சி சீர்திருத்த இயக்கம். அப்புறம் என்ன வரும்? பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். இதெல்லாம் முன்னாடி ஒரு காலத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள். இப்போலாம் கேட்பாங்களா அப்படின்னா என்னது? வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா அவங்களே தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது நல்ல கொஸ்டின். தர்ம பரிபாலன யோகம் யாரு? ஸ்ரீ நாராயண குரு. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். அடுத்து பாருங்க. நாராயண குரு எந்த ஊரில் பெரிய கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார்? அறிவுபுரம். இது எங்க இருக்குது? நாராயண குருவின் சிந்தனையால் தூண்டப்பட்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் யார்? குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு. இந்த டாக்டர் பால்பு அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஐயன் காளி பிறந்த ஊர் எது? வெங்கனூர். திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூர். பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்க. பொது சாலையில் சவால் விடும் வகையில் காளைகள் பூட்டப்பட்ட வண்டியில் பயணம் செய்தவர் யாரு? யாரு? ஐயன் காளி. வண்டி கூட கூட்டிட்டு போக முடியாதான். பார்த்து வச்சுங்க. நாராயண குருவால் ஊக்கம் பெற்றவர் யார்? ஐயன் காளி. சாது ஜன பரிபாலன சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? எந்த ஆண்டு? ஐயன் காளி 1907. ஸோ ஒரு பைசா தப்பிலான் எந்த வருஷம்? பார்சி சீர்திருத்த இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான கேள்வி, குறித்து வச்சுங்க. பர்துன்ஜி நவ்ரோஜி. ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர்? விவேகானந்தர். ஜோதிபா பூலே 1827 எங்கு பிறந்தார்? மகாராஷ்டிரா. பிராமண எதிர்ப்பு இயக்கத்தின் தொடக்க கால தலைவராக அறியப்படுபவர்? தொடக்க கால தலைவர், பிராமண எதிர்ப்பு இயக்கத்தின் தொடக்க கால தலைவர் ஜோதிபா பூலே. அடுத்து பாருங்க. 1893 உலக சமய மாநாடு எங்க நடைபெற்றது? சிக்காகோ. இதில் கலந்துக்கிட்ட யாருன்னு பார்த்தோம்னா விவேகானந்தர். எப்படி பேச ஆரம்பிச்சார்னா, சகோதர சகோதரிகளே அப்படின்னு பேச ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்க? எல்லாரும் கை தட்டினாங்க. அவருக்கு தெரிஞ்சது அதுதான். என்னது? சகோதர சகோதரிகள்னா அப்படின்னு போயிட்டாங்க. மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு பேசியிருப்பாப்புல. ஓகேவா? ஸோ 50 கேள்வி கொஞ்சம் ஸ்பீடாகவே ரிவிஷன் பண்ணியாச்சு. திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்க? படிங்க. நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா 10 நிமிஷத்துல நம்ம 50 கேள்வி என்ன பண்ணலாம்? அடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம் வந்து நல்லா படித்தவங்க பார்த்தீங்கன்னா டைம் உங்களுக்கு வந்து மிச்சம் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் என்ன இருக்கும்? சரணை போட்டு எழுதிட்டு என்ன பண்ண ஃப்ரீயாக இருக்க போகிறாங்க. பாதி படிச்சுட்டு பாதி படிக்காமல் இருக்கவங்க தான் என்ன ஆகும்? கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ நம்ம இது வந்து போட்டித் தேர்வு. இது என்ன தேர்வு? போட்டித் தேர்வு. இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க? யூபிஎஸ்சி எக்ஸாமில் என்னங்கிறீங்களா? என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க? ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க யூபிஎஸ்சி எக்ஸாமில். சரி, ரைட்டு. இப்போ எஸ்ஏ எக்ஸாமில் இன்டர்வியூக்கு 1:2 கூப்பிடுவாங்க. இப்போ இந்த 1:2 எல்லாருமே என்ன தான் எலிஜிபிள் தான். எதுக்கு? இன்டர்வியூக்கு. இப்போ இன்டர்வியூ எலிஜிபிள் ஆன பிறகு ஓவரால் லிஸ்ட் விடுவாங்க. இப்போ 1352 வேகன்சி அப்படின்னா 1352லேருந்து 1400 வரைக்கும் உள்ளவங்களாம் என்ன தான் எவ்வளோ மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கும்? 0.25. இப்போ இவங்களுக்கு வேலை கிடையாது. சப்போஸ் இந்த 1352 பேர் டிஎன்பியில் வரல, ஒரு 10 பேர் வரலன்னா அடுத்த 10 பேர்லாம் என்ன பண்ண மாட்டாங்க? கூப்பிட மாட்டாங்க. எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தளவு அதுதான். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்போ டிஎன்பிசிலாம் என்ன பண்ணுவாங்க? செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங், ஃபோர்த்து கவுன்சிலிங்லாம் உண்டு. 2015 எழுதின குரூப் 4 கூட திடீர்னு என்ன பண்ணுவாங்க? ஒரு கவுன்சிலிங்கை வைப்பாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இதேமாரி யூபிஎஸ்சி ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க.
தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்த பதிவில் என்ன பண்ணுவோம், சந்திப்போம். உங்களுக்கு வெற்றி வாழ்த்துக்கள்.